வணக்கம் விவர்ஸ், நீங்கள் பாருங்க விபுட்சன், நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம எல்லாருக்குமே இப்போ வந்து நம்ம சாரதாக்கு வந்து ரினேகான் கிடைக்குமான்னு ஒரு கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும். அண்ட் எஸ், நம்ம சாரதாக்கு வந்து ரினேகான் கிடைக்கிறது வந்து கஷ்டம் கிடையாது. பட் அதுக்கு வந்து பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாரதாக்கு வந்து ஏன் ப்ரோ ரினேகான் வேணும்? அவங்களுக்கு வந்து மாங்கிக்யூ ஷேரிங்கான் இருந்தாலே போதுமே, இல்லை இஎம்எஸ் நம்ம எட்டர்னல் மாங்கிக்யூ ஷேரிங்கான் இருந்தாலுமே போதுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது உண்மையாக. பிகாஸ் அவங்க வந்து ஃபைட் பண்ணுறது வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸு கிடையாது, ஒரு ஓட்ஸ்கி லெவலில் இருக்கிறவங்கள. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நார்மலான ஒரு பவர் லெவல் இருக்கிறது வந்து இந்த மாங்கியூ ஷேரிங்கானே வந்து பத்தாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் பவர் லெவலான நம்ம ரெனிகான் வேணும். ஸோ நம்ம ரெனிகான் இருந்தால் நீங்கள் ஒரு ஓட்ஸ்கி லெவல் நீங்கள் வந்து ஃபைட் பண்ண முடியும். பட் அந்த ரெனிகான் இப்போதைக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் நம்ம இஎம்எஸ் எப்படி உங்களுக்கு கிடைக்குன்னு பார்ப்போம். பிகாஸ் அவங்கள்ட்ட மாங்கியூ ஷேரிங்கான் இருக்குது. மாங்கியூ ஷேரிங்கான் எப்படி கிடச்சிச்சுன்னா, நம்ம கிஷிமோட்டோ ஸ்டோரிக்காக வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாட் லெவலில் கொண்டு போயிட்டாங்க. லிட்டரலி வந்து நம்ம மாங்கியூ ஷேரிங்கான் அவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா, நம்ம போருட்டோ இறந்துருவான்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் அதுலேருந்து வந்து அந்த ஒரு ரியாக்ஷன்லேயே அந்த பையன் கிடச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்பி தான் ஆகணும், எனக்கு கிஷிமோட்டோட கதை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்டோரி லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பொருட்டோக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம பவர் லெவல், நம்ம பொருட்டோட பவர், நம்ம சாரதாவோட பவர் லெவல் வந்து நம்ம நருட்டோக்கும் நம்ம நம்ம சக்குராவுக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் டிஃப்ரென்ஸ் இருந்தோ அதை விட வந்து அதிகமான ஒரு பவர் லெவல் நான் சொல்லுவேன். அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சாரதாக்கு வந்து ஏதாவது ஒரு பவர் லெவல் வந்து முக்கியமான ஒரு பவர் லெவலாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம ரெனிகான். ஸோ நம்ம ரெனிகான் இருந்தால் தான் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஓட்ஸ்கியோட ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஓட்ஸ்கியோட ஃபைட் பண்ணி ஒரு லெவலில் நீங்கள் வந்து தப்பிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து அந்த கதம் தான். ஸோ அந்த ஒரு பவர் லெவலாக நம்ம சாரதாக்கு வந்து வேணும். அப்படி இருக்கும்போது இப்போதையும் அவங்கள்ட்ட வந்து எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பெரிய லெவலான ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த ஒரு பிக்கஸ்ட் திங் நம்ம மாங்கியூ ஷரிங்கான் இருக்குது. பட் அந்த மாங்கியூ ஷரிங்கான் இஎம்எஸ் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஷரிங்கான் கொடுத்துதாகணும். இல்லை நம்ம கிஷிமோட்டோ அதையுமே எமோஷன்ஸ் மூலயமா கொண்டு வந்தாருன்னா, ஸோ அவர் தான் அந்த ஒரு கிரேட்டஸ்ட்டு மங்கா ட்விஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது இப்படி இருக்காமல் கண்டிப்பாக அந்த மாதிரி கொண்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தங்க நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். பட் ஓகே ப்ரோ, மேபி நம்ம மாங்கியூ ஷரிங்கான் நம்ம ரெனேகானா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. டேரெக்டாக ஆக முடியாது. இஎம்எஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எட்டர்னல் மாங்கியூ ஷரிங்கான் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் அந்த இதில் நம்ம ரெனேகானாக மாற முடியும். ஸோ அப்படி இல்லாமல் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நடக்கிறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு டைம் லைனில் நம்ம சாரதாக்கு வந்து நம்ம ரெனேகான் கிடைக்கிற கஷ்டம் தான். பட் அதுக்கு வந்து பாசிபிலிட்டியே இல்லைன்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிலாம் இருக்குது. ஸோ அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம யார் இருக்காங்கன்னா, நம்ம ஹிடாரிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இருக்காரு. ஸோ இந்த ஹிடாரி வந்து நம்ம சாஸ்கே மாதிரியே தான், சாஸ்கேயோட க்ளோன் ஆக்சுவலாக. ஸோ சாஸ்கேயோட க்ளோனாக இருக்கும்போது நம்ம ஹிடாரிக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரால் பண்ண முடியும். அவரால் வந்து நம்ம சாஸ்கேக்கு ஒரு நிகரான ஒரு லெவலில் இல்லை, நம்ம சாஸ்கே விட நல்லாவே வந்து ஃபைட் பண்ண முடியும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்ம சாஸ்கே விட வந்து ஓவர் பவர்டாக இருக்கிறனால இவரால் வந்து நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம சாஸ்கேட்ட வந்து ஒரு ரெனேகான் தான் இருந்துச்சு. தலைவன்ட்ட வந்து 2 ரெனேகான் இருக்குது. ஸோ நம்ம இந்த 2 ரெனேகான் அண்ட் ஆல்சோ நம்ம சாஸ்கேயோட எமோஷன்ஸுமே அவரால் ஃபீல் பண்ண முடியனால நீங்கள் நம்ம ரீசெண்டாக நம்ம ஃபைட்லேயே பார்த்துருக்கலாம். ஸோ இவர் வந்து எப்படி இருந்தாங்கன்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட லிட்ரலி ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வாய்ப்பில் நம்ம ஹிடாரி அந்த ஒரு சாஸ்கேயோட எமோஷன்ஸை வச்சு ஃபீல் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான லெவலில் மாறுறாருன்னா, மேபி நம்ம ஹிடாரி நல்லவராக மாறுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்க, முடிஞ்சால் பாருங்கள். அப்படி நம்ம ஹிடாரி நல்லவராக மாறிட்டாருன்னா லிட்ரலி ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நான் ஏன்னு சொல்கிறேன்னா, ஹிடாரி வந்து ஒரு நல்லவனாக மாறும்போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லெவலில் வந்து நம்ம பார்ப்பாங்க. எல்லாருமே வந்து நம்ம ஹிடாரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லெவல்லையும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஹிடாரி வந்து நம்ம சாரதாக்கு வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் பை த யூசேஜ் ஆஃப் ரெனேகான். ஏன்னா நம்ம ரெனேகான் வந்து நம்ம ஹிடாரி வந்து மேபி தன்னைத்தானே செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம சாரதா கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அது கம்பேட்டபிலிட்டியாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஹிடாரி வந்து அது ஒரு க்ளோன் ஆஃப் சாஸ்கே. சாஸ்கே இஸ் த ஃபாதர் ஆஃப் சாரதா. ஸோ ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி, தென் பி இஸ் த சன் ஆஃப் சி. அந்த மாதிரி சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஓகேங்களா. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மாங்கியூ ஷரிங்கான் எப்படியும் நம்ம இஎம்எஸ்ஸாக மாறுறது மட்டும்தான் இப்போ ப்ராப்ளம். ஸோ
ஏன்னா நம்ம இஎம்எஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம ரெனிகான் மேபி நம்ம இவங்கள்ட்டேருந்து வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாங்கியோ ஷேரிங்கா நம்ம இஎம்எஸ்ஸாக மாறுறது வந்து எப்படி பாசிபிள் கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போதைக்கு எந்த ஒரு உச்சிகாவுமே கிடையாது. அண்ட் எஸ் நேமரி க்ளோன்ஸில் வந்து நம்ம மாங்கியோ ஷேரிங்கான் இருக்குது. பட் அது வந்து கம்பேட்டபிளாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தூரத்து ரிலேஷன் எல்லா உச்சிகாவுமே வந்து ஒரு க்ளோஸர் ரிலேஷன் தான். பட் ஒரு தூரத்துலேருந்து வந்து ஒரு உச்சிகா ஐ மீன் ரொம்ப ஒரு தூரத்து கசின் சொல்லுவாங்கள்ல, டிஸ்டன்ட் கசின். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி பசங்களோட நம்ம சாரதா கூட வந்து அந்த அந்த டிஎன்ஏ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈவன் நம்ம மதுரா உச்சிகாவுமே நம்ம இசுனா கூட தான் வந்து எடுத்திருப்பார் நம்ம மாங்கியோ ஷேரிங்கான. அண்ட் ஈவன் நம்ம சாஸ்கேக்கு நம்ம இட்டாச்சியோட மாங்கியோ ஷேரிங்கான் கிடச்சிருக்கோம். லைக் பிரதர்ஸ் இல்லை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஎன்ஏ மேட்ச் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க, இல்லை ரொம்ப ரொம்ப ரிலேட்டிவ்ஸ், இல்லை ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிற சிப்ளிங்ஸ், இந்த மாதிரி தான் அந்த பையன் நம்ம மாங்கியோ ஷேரிங்கான் பையன் வந்து இருந்திருக்கு தவிர மற்ற மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு லெவலில் அந்த பையன் வந்து இது வரைக்கும் எந்த லெவலுமே கொடுத்ததில்லை. அண்ட் அந்த மாதிரி நடந்ததில்லை. பட் நம்ம கிஷிமோடோட ஸ்டோரி என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கு வந்து டிஃப்ரெண்டான லெவலில் கூட சான்சஸ் இருக்குது. அண்ட் ஓகே, ஸோ இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுப்போ நம்ம ஹிடாரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இஎம்எஸ் வந்து நம்ம இவங்களுக்கு வந்து கிடைக்கிது. எப்படி கிடைக்குதுன்னா மேபி நம்ம ஷியோன் அந்த ஒரு க்ளோன் மூலயமா அந்த மாங்கியோ ஷேரிங்கான் எடுத்துட்டாங்கன்னா அது வந்து அந்த பாசிபிள். அண்ட் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு லெவலில் வந்து நம்ம வேற ஒருத்தவங்களை ஐ மீன் கிட்டத்தட்ட வந்து நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்களையும் அவங்களையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு லெவலில் வந்து கிடச்சிரும். பட் டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 2மே கிடைக்கிறதுக்கு வந்து அந்த அதிகமான சான்சஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம சாரதா உச்சிஹா கூட இந்த டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகணும். இல்லை அட்லீஸ்ட் வந்து நம்ம சாரதா உச்சியோட ஜீன்ஸ் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ அது மேட்ச் ஆகலைன்னா அந்த பையனுக்கு இஎம்எஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, இஎம்எஸ் கிடைக்கலன்னே வச்சுப்போமே. இஎம்எஸ் கிடைக்காம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களால் நம்ம வெறும் மாங்கியோ ஷேரிங்கான்லேருந்து ஐ மீன் நம்ம ரெனிகான் போக முடியுமான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ வெறும் மாங்கியோ ஷேரிங்கான்லேருந்து ரெனிகான் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு ஸ்டேஜை நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் வெறும் மாங்கியோ ஷேரிங்கான் யூஸ் பண்ண உங்களுக்கு பிளைண்ட்னஸ் வந்துடும். ஸோ பிளைண்ட்னஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நம்ம ரெனிகான் ஓப்பன் பண்ணிங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். பிகாஸ் நம்ம மதுராவுக்குமே வந்து பிளைண்டாக தான் இருந்தார். பட் அவருக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம ரெனிகான் வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நம்ம எட்டல் மாங்கியோ ஷேரிங்கான் வந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் பிளைண்ட்னஸ் வந்து இருக்கும். பட் அந்த பிளைண்ட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இந்த பிளைண்ட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்திருக்கான்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான மெயின் ரீசன் இது வரைக்குமே வந்து நம்ம நேச்சுரலாக நம்ம ரெனிகான் அப்டெயின் பண்ணது வந்து நம்ம மதுரா உச்சிஹா. ஸோ அதையுமே வந்து அவரால் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியாததுக்கு காரணம் வந்து அந்த ரீசன் என்ன சொல்லணும்னா அவரோட ஓல்ட் ஏஜ். பட் வார் ஆர்க்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் டியூ டு த ஆக்சிலரேஷன் ஆஃப் நம்ம அஷிராமா செல்ஸ். அதுவுமே வந்து வந்து நம்ம அஷிராமா செல்ஸ் இருந்ததுக்கப்புறம் தான் அது அந்த ஒரு ப்ராசஸ். பிகாஸ் நீங்கள் ஒரு மாங்கியோ ஷேரிங்கான் வந்து ஒரு ரெனிகானாக இருக்குது மேபி 200 இயர்ஸ் கூட ஆகலாம். ஒரு ஹியூமன் வந்து நார்மலாக வாழ்கிறது வந்து ஒரு 8 இயர்ஸ்னு வச்சுப்போமே. ஸோ அந்த ஆக்சிலரேஷன் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால் நம்ம அஷிராமா செல்ஸ் யூஸ் பண்ணார். அதுக்கு தான் அந்த பையன் அவர் தேவைப்பட்டுச்சு. பட் இப்படி இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் அந்த பையன் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது நம்ம சாரதாக்கு வந்து பையன் இந்த அஷிராமா செல்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து பையன் ரொம்ப ரொம்ப அதுக்குமே சான்ஸ் இருக்குது. பட் அதை வந்து நம்ம கண்டிப்பாக சாரதா கொடுக்க மாட்டாங்க. மேபி போர்ட்டோ கொடுக்க கூட சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு பார்க்காம நம்ம டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்தில் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்படி இல்லாமல் நம்ம ஹிடாரியோட அந்த ரெனேகானை வந்து இப்போ டேரெக்டாகவே எடுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹிடாரி டேரெக்டாக நம்ம சாரதாக்கு வந்து கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக வந்து நம்ம சாரதா வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அந்த ஹிட் ஆவாங்க நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப ஒரு பவர் லெவலில் இருப்பாங்க. லிட்ரலி யாராலுமே டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அந்த பவர் லெவலில் இருப்பாங்க. ஓகே, பட் அப்படி இருக்கும்போது நம்ம சாரதா வந்து இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டராக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஏற்கனவே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் சொல்லுவேன். பட் அப்படி இல்லாமல் நம்ம சாரதா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக மாறணும்னா அவங்க வந்து பவர் லெவலில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஓட்ஸுக்கியோட ஃபைட் பண்ணுற அளவுக்காக இருக்கணும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய போர்ட்டோ வீடியோஸ் பார்க்க கீழே சப்ஸ்கிரைப் மறக்காம ப்ரெஸ் பண்ணி ஆல் போட்டுங்க. அண்ட் திஸ் ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.